ஜேஜே ட்ரக் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கோவை சுந்தராபுரம் பகுதியில் கோவை குண்டுவெடிப்பில் உயிர் நீத்தோருக்கான நினைவேந்தல் கூட்டம் நடத்த முற்பட்ட அனுமன் சேனா நிறுவன தலைவர் சித்கோ ராஜேந்திரன் மற்றும் நிர்வாகிகள் சண்முகம் மற்றும் கனகராஜ் உட்பட 19க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் இன்று மாலை கைது செய்யப்பட்டு சுந்தராபுரம் பகுதியில் உள்ள மண்டபத்தில் வைக்கப்பட்டனர். இப்படிக்கு கோவை செய்தியாளர் விஜயகுமார். எல்லா இடத்துலையுமே இதே மாதிரி போர்க்காட்டு இருக்கு. எல்லாம் ஒரே பக்கம் போறாங்க. அனுமதி இல்லைன்னு சொல்லியாச்சு. மறுபடியும் அப்புறம் போலீஸ்காரங்க உத்தரவு மீறி தான் வரணுமா? இல்லை, உங்களுக்கு நான் அமைப்பு சார்ந்தவங்க ஒரு மாநில தலைவர் அப்படின்ற முறையில் நான் கூப்பிட்டு அவ்வளோ இதாக சொல்கிறேன். மறுபடியும் நாங்கள் இது கிரீன் பம்புக்கு தான் வரேன்ற மாதிரி வரீங்க. கிரீன் பம்பு இன்னைக்கு மட்டும் செய்யல, நான் இன்னைக்கு ஒரு நாள் செய்யல. போன வருஷம் செஞ்சுட்டு போன வருஷம் செய்ய விடுறேன். வருஷம் செய்யணும். இதோட 10 வருஷம் செய்யக்கூடாது சொல்லியாச்சுங்க. காவல்துறை உத்தரவு சொல்லியாச்சு. மறுபடியும் கிரீன் செய்யுங்க. அது எப்படி சார்? அது எங்கள் உரிமையில் எப்படி சார்? எல்லாருமே ஒரு இடத்துல எங்களுக்கு வந்து வண்டி வர சொல்லி இல்லைங்க. நான் வந்து என்ன பண்ண முடியாது சார். எல்லா இடத்துலையும் அப்படி ஒவ்வொரு இடத்துல பர்மிஷன் கொடுக்கலாம். அவனுக்கு ராஜ மாதிரியே வாங்க 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 உள்ள வாங்க. அனுமதி இல்லைன்னு அதெல்லாம் பண்ணிக்கலாம். வாங்க வாங்க. மறுபடியும் கேட்டு ஒவ்வொரு வருஷமும் அந்த போராடி இந்த இடத்துல பர்மிஷன் வாங்கியே தீரணும். காவல்துறை நம்மளை வந்து கட்டுப்படுத்துறதுனால தான் அது எல்லாம் பொதுமக்களுக்கே தெரியுது. அப்படியே நம்ம நெருக்கும் பொழுது 10 பேர் நம்மளை பார்க்குறாங்க. நம்மளை நெருக்காமல் விட்டுட்டாங்கன்னா நம்ம சாயந்தரம் வரோமா, காலையில் வரோமா, புஷ்பாஞ்சலி செலுத்துறோமா, நம்ம பாட்டுக்கு போகிறோம். பொதுமக்கள் யார் அஞ்சலி செலுத்துகிறாங்களோ அந்த இடத்துல அஞ்சலி செலுத்திட்டு அவங்களும் அவங்க வேலையை பார்த்துட்டு போகிறாங்க. காவல்துறை நம்மளை அப்படியே நெருக்கிறாங்க. அது அவங்களுக்கும் ரொம்ப கஷ்டம், நமக்கும் கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கும் நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்கன்னா நம்ம